الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل وكما قال عليه الصلاة والسلام மண்ணையும் விண்ணையும் படைத்து மண்ணிலே பல கோடி ஜீவராசிகள் விண்ணிலே மீன்களை படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் பல நாய் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் உரியன. அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாருக்கு அருட்கொடையாக ரஹ்மத்துல் ஆலமீனாக வழிந்த ஹபீபே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்ற தத்துவ சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவை கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இல்லங்களில் அல்லாஹ்வுக்கும் மிகவும் விருப்பமான இல்லத்தில் இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் அவருடைய தூதர் ஹபீபே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வாழ்வில் எவைகளை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறார்களோ அவைகளை எடுத்தும், எவைகளை வேண்டாம் வெளியே போக தவிர்த்து போக விலக்கியிருக்கிறார்களோ அவைகளை விட்டு விலகி தவிர்த்து முதற்க அணியனுக்கும் அப்பாடுகளுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்யப்படுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய மாதங்களை விட நஸாயில பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ஹபீஸ் ரஸம் அவங்கள நான் கேட்டேன், கூத்து யார் சொல்லலாம் ஆவாக்க தசூமு ஷஹரன் மின ஷுஹூர். சொன்னாங்க, நான் ஷஅபான் மாதசூமி ஷஅபான் மாதத்துல நீங்க நோன்பு பிடிப்பது போல ஏனைய மாதத்துல நான் நோன்பு பிடிப்பதை காட்டல. ஹபீப் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யுர்ஃபவுல் அமால், அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம். நான் விரும்புகிறேன் என்னுடைய அமல்கள் நான் நோன்பாளியாக நான் நோன்பு வைக்கக்கூடிய நிலையில என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன். ஹபீஸ் நிறைய நோன்பு பிடிச்ச ஒரு மாதம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக ரமதானுக்கு முன்பதாகவே ரமதானுக்கு தயாராகுவார்கள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதம் வந்தாவே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜப்ல ஷஅபான்ல இந்த மாதங்களுக்கு நீ பரக்கத் அபிவிருத்தி தந்தது யா அல்லாஹ். ரமதான அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா யா அல்லாஹ். இன் பல்லக்த, நீ ரமதான அடைவீர்கள் இருந்தால் பேசக்கூடிய நான் கேட்கக்கூடிய நீங்க ரமதான அடைவோம் இருந்தால் பாக்கியசாலிகள். அது ஒரு அலாமா, ஒரு அடையாளம். அல்லாஹ் முஹப்பத்து உனக்கு கிடைச்சிட்டு ஒரு அடையாளம்.
இந்த மஜ்லிஸ்ல எம்மில் எத்தனை பேர் ரமதான் வரைக்கும் ஹயாத்தோடு இருப்போம் மாற்றம் என்பது சில தெரியாது. எனினும் எங்க எல்லாத்தையும் அல்லாஹ் ரமதான ஆரோக்கியமான நிலையில ஆஃபியத்தான நிலையில அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியமான சகோதரர்களே, எனக்கு உண்டான வாழ்ந்தவர்களும் துஆ கேட்கிறோம், ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை தெரியாதா, ரமதான தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தெரியாதா, ரமதானுக்கு சுஜூத் செய்ய பாக்கியத்தை தெரியாதா, ரமதானோட குர்ஆனை ஓத பாக்கியத்தை தெரியாதா. இன்னைக்கு எத்தனையோ பேர் கபராளிகளா இருக்கிறாங்க சகோதரர்களே. இதா சஅல்தனி கபராளிகளை பேச்சு கபராளிகளை கேட்டு உங்களுக்கு துன்யால நீங்க மறுபடி மெழுப்பப்படுவீர்கள் இருந்தால் எதை ஆதரவிப்பீங்கன்னு கேட்டா சொல்ல முடியுமா இருந்தால் அந்த ஜனாசாக்கள் யாரும் ஒரு பணக்காரர்கிட்ட போய் கேட்டா அடக்கப்பட்ட ஒரு பணக்காரர் நான் உலகத்தில் இன்னும் செல்வந்தராக விரும்ப மாட்டாரே. ஒரு ஏழைட்டு போய் கேட்டால் பணக்காரர் சொல்ல மாட்டாரே. ஒரு திருமணம் முடிக்காதவர்கிட்ட திருமணம் முடிக்கும் சொல்ல மாட்டாரே. ஒரு நோயாளி ஆசியத்தா வாரும் சொல்ல மாட்டாரே. கேட்கப்பட்டால் மப்பால வேண்டிய ஒவ்வொருத்தரும் ஒரு ஜனாசாவும் ஆசைப்படும். துன்யால நீங்க செய்யக்கூடிய ஒரு சுஜூத் எனக்கு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒரு ருக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். நீங்க பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு எனக்கு கிடைக்கும். நீங்க போகக்கூடிய ஒரு ஓதக்கூடிய ஒரு குர்ஆன் பார்க்கக்கூடிய பார்வை எனக்கு கிடைக்கும் என்று ஆசைப்படுமே தவிர எந்த ஒரு ஜனாசாவும் துன்யால பணக்காரராக வேண்டி சொல்லி ஆசை. இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு ஜனாசா அடக்கி விட்டு அதற்கு பின்னால தனக்கு அருகாமையில் ஒரு மனிதனை கேட்டாங்க, இந்த ஜனாசாவுக்கு உயிர் கொடுக்கப்பட்டால் இந்த ஜனாசா என்னத்தை விரும்பும்? ஜனாசா தொழ ஆசைப்படும், குர்ஆன் ஆசைப்படும், ஸலவாத் சொல்ல ஆசைப்படும், ஜனாசா அமல் செய்ய ஆசைப்படும், சதகா செய்ய ஆசைப்படும். சொன்னாங்க இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், ஜனாசா மௌத்தாகிட்டாலே அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படாது. உங்களுக்கு சுஜூத் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வைக்குது, உங்களுக்கு ருக்கு செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பம் வைக்குது, குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் வைக்குது, நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வைக்குது, சதகா கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வைக்குது, ஸகாத் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வைக்குது. நல்ல மக்களோட நல்ல பணவரத்துக்கு நல்ல மக்களோட அன்பாகிக்கிறதுக்கு மக்களுக்கு ஹஜ்ஜ் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் வைக்குது. அவர் மௌத்தாகிட்டாரு அவர் மௌத்தாகிட்டாரு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. यार अवस्था की बैठे हैं नमो ඔබතුමාට ඔබනාට අවස්ථාවක් තියෙනවා. ඒගලගේ සන්දර්භ මේකේදී ඒගලගේ සන්දර්භ මේකේ සහෝදරකනේ නෝඹ මේකේ සන්දර්භ මේකේදී කුර්ආන சந்தர்ப்பம் මේකේදී சுஜூத் செய்ய சந்தர்ப்பம் මේකේදී நாங்க கண்ணியமான சந்தர்ப்பத்தை எழுதுறது பின்னால அந்த சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்காது சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்கள் நாங்கள் ரமதான் அடைவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அது பாக்கியம். அதான் அல்லாஹ் எங்களை மேல வச்சுட்டு அன்பு. அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தாரான், நீ தௌபா செய். ஒரு சந்தர்ப்பத்தை தாரான், புதுசாக நீ பாடிக்குவா. புதுசாக ஒரு சந்தர்ப்பத்தை தாரான், நீ குர்ஆன் ஓது. புதுசாக ஒரு சந்தர்ப்பத்தை தாரான், நீ நல்ல அமல்களை செய், சதகா செய், நல்ல திருந்தி வாழு, நல்ல பழக்கங்களை படுத்திக்கோ. எப்ப நான் தௌபா செய்ய போறோம், எப்ப நான் திருந்தி வாழ போறோம், எப்ப எங்களை மாற்றங்களை படுத்திக் கொள்ள போறோம் சகோதரர்களே. எங்களை வாழ்நாள் எவ்வளவு நாளைகளை கழிஞ்சாச்சு சகோதரர்களே. இன்னும் எத்தனை நாள் எங்களோட பேருக்கு எத்தனை எவ்வளவு காலம் ஹயாத்திக்கும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களை வாழ்நாள் எத்தனை நாள் மிஞ்சிக்கும் சகோதரர்களே. மூணு நாட்கள் எப்படி கழிச்சோம்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் قبل أن تحاسبوا وزنوا أنفسكم قبل أن توزنوا. உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீங்க விசாரிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட விசாரிக்கப்படும் என்பதாக உங்களோட அமல்களை நீங்க எந்த அமல் செஞ்சீங்க எடுத்து பாருங்க. உங்களோட அமல்கள் நிறுத்தப்படுவதற்கு முன்பதாக கண்ணியமான சகோதரர்களே, எங்கள் தௌபா செய்யறதுக்கு சுத்தப்பட்ட தாராய் எங்களுக்கு ரமதான் அடையக்கூடிய பாக்கியம் கிடைச்சா நானும் நீங்களும் அல்லாஹ் முஹப்பத்துக்காரங்க. அல்லாஹ் இரக்கம் சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் அன்பு. கண்ணியமான ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஷைத்தான் இப்லீஸ் உக்ஸிம ஷைத்தான் சத்தியம் செய்கிறான் அல்லாஹ்விடம், வஇஸ்ஸதிக வஜலாலிக யா ரப், வஇஸ்ஸதிக வஜலாலிக யா
பாசமானவன். அல்லாஹ் சொல்றான் வஇஸ்ஸதி வஜலாலி வஇஸ்ஸதி வஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய ஜலாலியத்தின் மீது சத்தியமாக, லா அஸாலு அஃபிர் லஹும் மஸ்தக்ஃபரூனி, என்னுடைய அடியார்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம், என்னுடைய அடியார்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம், என்னுடைய அடியார்களை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ் வந்தீங்க சுருசுல இப்ன ஆதம், ஏ ஆதமுடைய மகனே, இன்னகமா தஅவுதனி வ ரஜௌதனி, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று நீ ஆசைப்பட்டா, நீ ஆதரவு வைத்தால், கஃபர்து லக, அடியானே, என்னுடைய அடியானே, கஃபர்து லக, உன்னை மன்னிச்சிட்டேன் அடியானே, வலா உபாலி, உன்னோட பாவங்களை பொருட்படுத்த மாட்டேன். இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லோ பலகத் ஸுனூபுக அலா ஸமா, உன்னுடைய பாவங்கள் சீறி சீறி சீறி, ஒரு பாவம் வானத்தின் முகடு வரைக்கும் விட்டிருந்தாலும் அடியானே, சும்மஸ்தக்ஃபர்தனி, நீ என்னிடம் யா அல்லாஹ் மன்னிச்சிடியா அல்லாஹ், என்னை தப்ப மன்னிச்சிடியா அல்லாஹ், என்னை குற்றத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ், என்னை நீ இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டியிருந்தால் கஃபர்து லக, அடியானே நான் மன்னிச்சிட்டேன். இப்ன ஆதம், லோ அதைதனி பிகுராபில் அர்தி ஸதாயா, நீ இந்த வானம் பூமி முழுக்க நீ பாவம் செய்து செய்து பாவத்தால் நிரப்பினாலும், சும்ம லகீதனி லா துஷ்ரிக் பி ஷைஅன், இணை வைக்காத நிலையில நீ என்னை சந்திப்பாய் என்று இருந்தால் அடியானே நான் உன்னை மன்னிச்சு விடுவேன். கஃபர்து லக. இந்த பூமி நிரம்ப உள்ள பாவத்தால் நிரப்பினாலும், இந்த பூமி நிரம்ப நம்முடைய பாவத்தை நாம் மன்னிக்கிறேன் அடியானே. இனி மனசோடு அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மான், அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மான். ஒரு குர்ஆன் ஒரு ஆயத், குர்ஆன் ஒரு வசனம், இது சிந்திக்கிறவங்க, இந்த ஆயத்தை ஓதுறவங்க நிறைய, இந்த ஆயத்தை கேட்கிறவங்க நிற்கிறாங்க, ஆனா இந்த ஆயத்தை சிந்திக்கிறது. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله. அல்லாஹ் அடியார்கள் பத்தி, இன்னுடைய அடியார் வரம்பு மீறி பாவம் செய்தார்கள். ஏ ஐயுஹல் முஜ்ரிம், ஏ பாவியே, இந்த வசனம் யா ஐயுஹல்லதீன ஃபஸகு, ஏ பாவம் செஞ்சவரே, அல்லாஹ் பாவம் செஞ்சவரை, வரம்பு மீறி பாவம் செஞ்சவர்களே அல்லாஹ் யா இபாதி, என்னுடைய அடியார், யா இபாதி, என்னுடைய அடியார், அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செஞ்சீங்க. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஏத ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைஞ்சிருவாங்க, ஏத அன்பை விட்டு நிராசை அடைஞ்சிருவாங்க, ஏத இரக்கத்தை விட்டு நீ நிராசை அடைஞ்சிருவாங்க. ஒரு விஷயம் நினைச்சா, என்னை எவ்வளவு பாவங்களை பார்த்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் மன்னிப்பான். நான் வட்டிக்கு எடுத்திருக்கிறேன், நான் வட்டிக்கு கொடுத்திருக்கிறேன், நான் கருவெடுத்திருக்கிறேன், நான் விபச்சாரம் செய்திருக்கிறேன், நான் என்ன பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், என்னை ரப்பு என்னை மன்னிப்பானா. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பை விட்டும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை விட்டும் நிராசை அடைஞ்சிருவான். நான் எவ்வளவு அசிங்கங்களை பார்த்திருக்கிறேன், நான் சில விஷயங்களை பேசிக்கிறேன், கையால பிடிக்க கூடாத பிடிச்சிருக்கிறேன், பாவங்களை பக்கம் நான் நடந்திருக்கிறேன், என் ரப்பு என்னை மன்னிப்பானா. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைவான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். ஒரு சில பாவங்களை விட்டு ஒரு சில பாவங்களுக்கு எக்ஸ்கியூஸ், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் இரக்கமான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவர். கனிமான சகோதரர்களே, இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் ஆழமா சிந்திக்க சொல்லுகிறேன். உள்ளத்தால கேள்வி விஷயத்தை உள்ளத்துக்கு எடுத்து பாருங்க. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த அடியாரின் மீது, என் மீது, உங்கள் மீது எவ்வளவு இரக்கம் என்றால்,
அல்லாஹ் அதை எல்லாத்தையும் மனசு வச்சுக்கொண்டு அல்லாஹ்க்கு மாற்றமாக அல்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் செய்த எல்லா பாவத்தையும் நாங்கள் எல்லா தெரிந்த தப்பையும் எங்களோட மனைவிக்கு தெரியும் இருந்தால், எங்களோட குழந்தைகளுக்கு தெரியும் என்றிருந்தால், எங்களோட மகா எங்களை கண்ணியப்படுத்த எங்களை கௌரவப்படுத்தக்கூடிய எங்களோட தப்பு எங்களோட தவறு எங்களோட பாவம் விலக வேண்டியிருந்தால் எவ்வளவு அசிங்கமா போயிட்டு சொல்லுங்கள். அல்லாஹ் யோசிக்கிறோம், அல்லாஹ் யோசித்தோம், அல்லாஹ் எங்களோட பாவங்களை மறைச்சு வச்சிருக்கான். நாளைக்கு ஆபத்துடைய நாளைக்கு ஒரு ஹதீஸ்ல வந்து அல்லாஹ் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஃமின், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஃமின், அடியான் அல்லாஹ் பக்கத்துல இருப்பான், நெருக்கமாக கூப்பிடுவான். ஏன் எல்லாரும் இதுக்கும் விசாரிச்சா அசிங்கமா போயிட்டோம், கீழ்படுவோம், இழிவுபடுவோம், வெட்கப்படுவோம். அல்லாஹ் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஃமின் பக்கத்துல இருப்பான். அத்தஅரிஃபு ஸம்ப கதா வகதா, உங்களுடைய இந்த பாவங்களை நீ செஞ்சதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறார். மறுபடியும் அல்லாஹ் கேட்பான், அத்தஅரிஃபு ஸம்ப கதா வகதா, உங்களுடைய இந்த தவறு இந்த நேரத்துல இந்த காலத்துல இந்த உடலால இந்த உறுப்பால நீ செஞ்ச பாவத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறார். எந்த வேண்டாம் அல்லாஹ் ஒவ்வொன்றா செல்ல செல்ல அதையா நினைச்சிடுவான். நாங்கள் நினைப்போம் நாங்கள் நாசமாகிட்டோம், அல்லாஹ் எந்தொன்னே மறக்கலே, அல்லாஹ் எந்தொன்னே விட்டுடலே, நாங்கள் ஹலாக்காயிட்டோம் நினைச்சிடுவோம். அல்லாஹ் சொல்லுவான், சதத்துஹா அலைக ஃபித் துன்யா, சதத்துஹா அலைக ஃபித் துன்யா, துன்யால உட குடும்பத்துக்கு தெரியாம, உட பிள்ளைக்கு தெரியாம, உட மனைவிக்கு தெரியாம, உட வாப்புக்கு தெரியாம, உட உம்முக்கு தெரியாம, உட மஹல்லா உட ஒத்தருக்குமே தெரியாம நான் மறைத்த அந்த பாவத்தை وانا اغفرها لك اليوم, இன்றைய நாள் நான் மன்னிச்சிட்டு அறியாது. சுப்ஹானல்லாஹ், துன்யால நான் மறைச்சேன், இப்ப மன்னிச்சிட்டு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் யஸ்துருனா, என பாவத்தை மன்னிச்சிட்டு சுப்ப யுனாதீனா, அவர் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறார்களே, சுப்ப யுஹிப்புனா சுப்ப யஃபிருனா, நான் பாவத்தை கேட்கிறேனே அல்லாஹ் அதை மன்னிச்சிட்டான். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ். கண்ணீர் வடிச்சவுடன் என் உள்ளம் கலங்கி உள்ளத்துல வருது, அல்லாஹ்வை தௌபா செஞ்சவுடன் அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டான். சும்ம யஃபிருனா, அல்லாஹ் மன்னிச்சது பின்னால சும்ம யுஹிப்புனா, அல்லாஹ் அன்பை, அல்லாஹ் முஹப்பத்தை, அல்லாஹ் துன்யால நேசமானவர்கள், அல்லாஹ் துன்யால விருப்பமானவர்கள் கூட்டத்துல அல்லாஹ் இதை ஆக்கிட்டார். சும்ம யுபத்திலு ஸுனூபனா இலா ஹஸனாத், பின்னால எந்தெந்த பாவங்களை நாங்கள் செஞ்சோமோ அந்த பாவங்கள் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகிறான். குர்ஆன்ல சொல்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. துன்யால நாங்க செஞ்ச பாவத்தை தப்ப தவற நினைச்சு நாங்க வந்து அல்லாஹ்க்கு இஸ்திக்ஃபார் செஞ்சு பாவம் பண்ணி தேடினால் அல்லாஹ் சொல்றான், நீங்க செஞ்ச பாவத்தை, நீங்க செஞ்ச தப்ப ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹ், உங்களோட பாவங்கள் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகிறான். சுப்ஹானல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளில் ஒரு பாவி ஒரு முஸ்லிம் ஒரு பாவம் செஞ்சிருக்காங்க, ஒரு பாவி, ஆனால் சொர்க்கத்துக்கு போவாரு. எப்படி? அவர் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் அவருடைய இஸ்திக்ஃபார் ஒரு நன்மையாக மாற்றி, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அடியார் சொல்றார், நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிட்டார் என்றால், அல்லாஹ் என் மீது உங்கள் மீது இரக்கம் காட்டினார் என்றால், ஏண்ட உங்களோட பிள்ளைகளோட எங்களோட பெற்றோர்களோட என்னையோட உங்களோட அல்லாஹ் அன்பை, அல்லாஹ் இரக்கத்தை, அல்லாஹ் பாசத்தை தந்துட்டான் என்றால், சுப்ஹானல்லாஹ், அதை கியாமத்துடைய நாளையில நான் இந்த உறுப்பால பாவம் செஞ்சேனோ அந்த உறுப்புக்கு அல்லாஹ் அந்த பாவத்தை மறக்கடிச்சுடுவான். எந்த கண்ணால செஞ்சேனோ, எந்த காலால செஞ்சேனோ, எந்த நாவால
உறுப்பால நான் பாவம் செஞ்சேனோ அந்த உறுப்புக்கு அல்லாஹ் அந்த பாவத்தை மறக்கடிச்சுவான். எந்த இடத்தில் செஞ்சேனோ அந்த இடத்துக்கும் அல்லாஹ் மறச்சிடுவான். எந்த காலத்தில் செஞ்சேனோ அந்த காலத்துக்கும் அல்லாஹ் மறச்சிடுவான். நாளை கியாமத்துடைய நாளையில எந்த வேண்டாம் என் நன்மை தீமை எழுதக்கூடிய மலருக்கு கூட அல்லாஹ் என் பாவத்தை மறக்கடிச்சுவான். நன்மை எழுதுகிறவரு, தீமை எழுதுகிறவரு, பாவத்தை எழுதுகிறவரு, எழுதிய மலக்குக்கே அல்லாத பாவத்தை மறக்கடிச்சுவான். சுப்ஹானல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையில ஏண்ட உங்களோட தப்பு தவற பாவத்தை தெரிஞ்ச ஒத்தரை ஒத்தந்தான் அது இறக்கமான ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டும்தான் எங்களோட தப்பு தெரியுமே தவிர வேற யாருக்கும் அல்லாஹ் எங்களோட தப்பு காட்ட மாட்டான், பாவத்தை காட்ட மாட்டான். அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்க. கனிமான சகோதரர்களே, ரமதான் அடைய இருக்கிறோம். கனிமான சகோதரர்களே, வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்தும் சகோதரர்களே, உண்மையான தௌபா செய்யும் சகோதரர்களே, எங்க வாழ்க்கையில ஆடம்பரம் இல்லாம வாழ்க்கையில நாங்கள் எல்லாத்துடையும் அன்பாக இரக்கமாக உங்களின் மறைத்தவர்கள் நலவை பத்தி பேச சரி ஹதீஸிலே நான் மௌத்தாகினா எங்களை பத்தி பேசுறதுக்கு நலவச்சிட்டு மௌத்தாகணும் சகோதரர்களே, நல்லவனாக வாழணும் சகோதரர்களே, நல்ல பண்புகளை ஏற்படுத்தணும் சகோதரர்களே, பள்ளியோட இணையணும் சகோதரர்களே, குர்ஆனை ஓதணும் சகோதரர்களே, சிக்கல்களை ஸலவாத் செய்யுங்க சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளும், மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும், பிறரை மதிச்சு நடக்கணும் சகோதரி. இன்னைக்கு அதிகமான பிறரை மதிக்கிறதுல கொஞ்சம் ஏதோ ஒரு அந்தஸ்துல கொஞ்சம் ஒரு அமைப்பு ஒத்துடனே கொஞ்சம் காம்பீரமாக நடக்கிற தனக்கு உதவியாக தான் இந்த உயிர்வதற்கு காரணமாக எத்தனையோ பேர் மறந்தாச்சு. சென்ற பட்டம் உசக போறதுக்கு பின்னால நூல் விளங்குறதுல சமூக உடனடியான பஸ்ஸே நூலை பின்ன அது மாதிரி எங்களோட வளர்ச்சிக்கு யார் காரணமாக இந்த அவளும் மறந்தாச்சு. அவளை கொண்டு நாங்க என்னவோ பெருசா ஒரு மாதிரி நடக்கிற கண்ணியமான சோதனை மதிக்கிறதுல ஒரு கொஞ்சம் சினம் வந்துடனே, கொஞ்சம் வசதி வந்துடனே, கொஞ்சம் அந்தஸ்து வந்துடனே, கொஞ்சம் ஒரு பதவி வந்துடனே பிறரை மதிக்கிறதுல எங்களுக்கு பணைய வச்சு எங்களுக்கு அதிகாரத்தை வச்சு இன்னொருத்தர கேவலப்படுத்துறதுக்கா அசிங்கப்படுத்துறதுக்கு நாங்க அதை பின்வாங்குறதுல சேர. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல பழக்க வழக்கம் ஏற்படுத்திக் கொள்ளும் சகோதரர்களே, எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளும் சகோதரர்களே, எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளும் வேற யாருமே மாற்ற வரப்போறது சகோதரர்களே, எங்களை ஆயுள்ள இனி ஒரு காலங்களில் எஞ்சி கிடைத்ததே சகோதரர்களே, இருக்கக்கூடிய காலத்தை சகோதரர்களே, இருக்கக்கூடிய காலத்தை சகோதரர்களே, அமலோட இபாதத்தோட குர்ஆனோட அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நிலையில அல்லாஹ்வுக்கு விருப்பமான நிலையில நல்லவர்களாக நல்ல பண்புள்ளவர்களாக நாலு பேருக்கு உதவியாக எல்லோருக்கும் உதவியாக வாழ்வதற்கு அல்லாஹ் பொருத்தத்தை பெற்ற நிலையில அல்லாஹ் விருப்பத்தை பெற்ற நிலையில நல்ல மக்களாக நல்ல பண்புள்ளவர்களாக. கண்ணியமான சகோதரர்களே, நான் மௌத்தாகினா ஒரு பெரிய பெருநட்சி மௌத்தாகினாரே, ஒரு பெரிய எக்கத்தால சுத்தச்சி மௌத்தாக சொல்ற சகோதரர்களே, நான் மௌத்தாகினா ஒரு நல்ல மனுஷன் எவ்வளவு ஒரு ஹம்பர நடந்தாரு, ஒரு கைநெச நடந்தாரு, ஒரு நல்ல ஒரு அடியார், பள்ளியோட தொடர்பானவர், குர்ஆனோட தொடர்பானவர், பள்ளிக்கு ஹிதமத் செஞ்சவர், உலமாக்களை மதிச்சவர், பிறரை மதிச்சு வாழ்ந்த மனிதர். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல அகலாக் உள்ள நல்ல பண்புகள் உள்ள நல்ல மக்களாக ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு உண்மையான தௌபாவை அடைஞ்சவர்களாக அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்கும் எழுப்பி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்க எல்லாத்தையும் நல்ல மக்களாக நல்ல பண்புள்ளவர்களாக இதயத்துல குரோதங்கள் இல்லாத புறமைகள் இல்லாதவர்களாக உண்மையான தௌபாவை பெற்றவர்களாக அல்லாஹ் வெளியேற்றுவாராக. யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில உன்னுடைய விருப்பத்தை பெற்ற நிலையில அம்மனை உயிர்களை தரக்கிடுவாயாக. ரஹ்மானே, ரமலானுடைய மாதத்தை எல்லா ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட அடைவதற்கு நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா ரமலான் அடைவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா ரப்பி ரஹ்மான், எங்களுக்கு இது பெற்றோர்கள் என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நோய்கள் நொடிகள் இல்லாம ஆரோக்கியமான நிலையில ஒரு ரமலானை அடைஞ்சி அதில் அமல்கள் இபாதத்துகள் தௌபாக்கள் அதிகமான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல மக்களாக யாரை ஆக்கிவாயாக. யா அல்லாஹ், எனக்கு பெற்றெடுத்த பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ், துன்யால நல்லவர்களாக வாழ வச்சிருயா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மான், திருக்குவாரம் செய்யக்கூடிய திருக்குவேசி வாழக்கூடிய மக்களாக ஆக்கியா அல்லாஹ். யா நல்ல பழக்கங்களை நல்ல அகலாக்கள் நல்ல தன்மைகள் இருந்தியா அல்லாஹ். உனக்கு பொருத்தமானவர்கள் வாழ வச்சிருயா அல்லாஹ். உனக்கு விருப்பமானவர்கள் வாழ வச்சிருயா அல்லாஹ்.
மக்களுக்கு முன்னால கண்ணியமாகவும் உன்னுடைய பார்வையில் அசிங்கமாகவும் இதை வாழ வச்சாலே அல்லா. மக்களுக்கு முன்னால் நாங்கள் ஏதோ வாழ்ந்தாலும் பரவாயில்லையா அல்லா, உன்னுடைய பார்வையில் கண்ணியமாக கௌரவமாக வாழ வச்சியா அல்லா. உனக்கு விருப்பமானவர்களாக உன்னுடைய பூமியில நீ தந்த இடம்